ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம பர்வதமலையோடைய ஒரு ட்ரோன் வியூ தான் வந்து பார்க்க போகிறோம். எங்களால் வந்து ஃபுல்லாக நாங்கள் ஸ்டெப்ஸ் ஏறினது போனது எதுவுமே எடுக்க முடியல. காரணம் என்னென்னா, நாங்கள் நைட் டைமில் ஏறினதுனால காலையில் வந்து அந்த அது இறங்கும் போது அந்த டயர்ட்னஸ் வந்துடுது இல்லையா, அதனால் ஆப்வியஸாக எடுக்க முடியல. அடுத்த டைம் போகும்போது அந்த ஸ்டெப்ஸ் வியூஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து எடுத்து போடுறோம். இந்த பர்வதமலையோடைய அந்த ட்ரோன், அந்த இயற்கையோடைய அந்த வியூ வந்து நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்கலாம். அருமையான ஒரு காட்சி அது. ஏன்னா அந்த செங்குத்தான ஒரு மலை அப்படின்னு சொல்லும்போது, நம்ம கீழேருந்து மேலே ஏறும்போது அந்த செங்குத்து நமக்கு தெரியும், ஓரளவு நம்ம ஏறுறவங்களுக்கு தெரியும். ஆனால் அதை கம்ப்ளீட்டாக ஒரு ட்ரோனில் வியூ பார்க்கும்போது அதோடைய அந்த பிரமிப்பை வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் இல்லையா. அதுவும் அந்த காலை டைமில் அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது செம்ம அழகாக இருந்ததுங்க. பார்க்கவே அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சின்னுவாங்கள்ல, அதுதான் இது உண்மையாகவே. ஸோ இதில் வந்து அப்படியே அந்த பர்வதமலையோடைய கதைகளும் வந்து உங்களுக்கு நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் அந்த செங்கம், போலூர் இருக்கு இல்லையா, அது டுவர்ட்ஸ் அதுதான் அங்கே தான் இருக்குது. ஒரு 25லேருந்து 37 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மலை உருவானதாக வந்து வரலாறு இருக்குது. இந்த மலை வந்து இல்லை இருக்க அந்த தெய்வத்தோடைய பெயர், அந்த சாமியோட பெயர் வந்து மல்லிகார்ஜுன சுவாமி. அந்த மல்லிகார்ஜுனரை வந்து குறிப்பு வந்து எப்படின்னா, இந்த மலைப்படுகடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் இருக்குது. அதில் வந்து இந்த மாமன்னன் வந்து இந்த கோயிலுக்கு போவார் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குது. அது வச்சு பார்க்கும்போது இந்த மலையை தான் வந்து மல்லிகார்ஜுன மலைன்னு இந்த மலைக்கு பேர் இருக்குது. இந்த பர்வதம் அப்படின்ற பேரே பார்த்திங்கன்னா, இதோடைய அர்த்தமே பார்த்திங்கன்னா மலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பர்வத மலைன்னும் போது அது மலைகளுக்கெல்லாம் மலை அப்படின்னு தான் இந்த மலையை வந்து குறிப்பாக வந்து கொடுக்குறாங்க. மலை ஏறுறதே ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராசஸ் தான். அதுவும் இந்த பர்வதமலை ஏறுறது ரொம்பவே சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அது எப்படின்னா, ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. இரும்பு பாதை, ஆகாய பாதை, லேடர்லாம் வச்சு ஏறுறது, இதுமாரி அந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அங்கே ப்ராப்பர் ஸ்டெப்ஸ் கிடையாது. அந்த மலையே வந்து குடஞ்சி எடுத்த மாதிரியான வழித்தடங்கள் தான் உங்களுக்கு அங்கே இருக்குது. அதனால் நிஜமாகவே ஃபிசிக்கலாக ரொம்ப சேலஞ்சிங். அட் த சேம் டைம் அது வந்து உங்களுக்கு மென்டலியும் வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்க் தான் மலை. இந்த மலையை சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் ஏறி முடிக்கும் போது, அதுக்கு முன்னாடி அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா, அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி தானே உருவாச்சு. அப்போல்லாம் நிறைய சித்தர்கள் வந்து இந்த மலையில் வந்து தியானம் செய்கிறதுக்காகவே வந்து அந்த மலை இருப்பாங்க. அதே மாதிரி அந்த மாமன்னன் அங்கே போகும்போது அந்த சித்தர்கள்லாம் அவர் பார்த்துட்டு, அவர் அடுத்து என்ன செய்யணும், அப்படி அவருடைய ஆட்சியில் என்ன பண்ணலாம், அவருக்கு ஏதாவது ஒரு விஷயம் தொடங்குறதுக்கு முன்னாடி இல்லை ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா கூட அங்கே போய் அந்த சாமி தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சித்தர்கள் எல்லாம் பார்த்துட்டு வருவதா வந்து குறிப்பு இருக்குது. அப்போது அந்த இவ்வளோ பெரிய ஹைட்டில் வந்து நிஜமாகவே வந்து உங்களுடைய மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 3500 அடிக்கு மேலே, அதாவது சீ லெவல்லேருந்து 3500 அடிக்கு மேலே இருக்கிறதுனால அது ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு இடமா இருக்கும். இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி ஒரு இடத்த வந்து நம்ம இங்கே எங்கேயுமே பார்க்க முடியாது. எப்போ பாரும் சத்தம், ஒரு சத்தம் இல்லாமல் ஒரு இடத்த வந்து நமக்கு இப்போ இருக்க சுச்சுவேஷனில் கிடைக்காது. ஆனால் அந்த அவ்வளோ தூரத்தில் இருக்க அந்த இடத்துல உங்களுக்கு அவ்வளோ ஒரு அமைதியான ஒரு சூழல் வந்து உங்களுக்கு இருக்கும். அதுக்காக கூட அந்த காலத்துலேயும் சரி போய் பார்த்துருக்கலாம், சித்தர்கள் அங்கே இருந்திருக்கலாம். இப்போது அதிகமாக சித்தர்கள் எல்லாம் எங்கேயுமே பார்க்க முடியல. உண்மையான சித்தர்களை எங்கேயுமே பார்க்க முடியல, அதுதான் உண்மை. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா, இது வந்து இந்த சஞ்சீவனி மலை இருக்குல்ல, அந்த மலையிலேருந்து விழுந்த ஒரு பாதி தான் இந்த மலையாக உருவாச்சு அப்படின்னு கூட ஒரு குறிப்பு இருக்குது. இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் இந்த மலையில் என்னென்னா, இங்கே உங்களுக்கு எந்த ஒரு அர்ச்சகருமே கிடையாது. நீங்கள் நேரடியாக போய் அந்த தெய்வத்தை உங்கள் கையாலேயே நீங்கள் என்ன பண்ணணுமோ, அர்ச்சனை பண்ணணும், இல்லை விபூதி கூட நம்ம வந்து எடுத்துக்கணும் பிரசாதம் அப்படின்னா கூட நீங்கள் நேரடியாகவே போய் உங்கள் கைகளாலேயே வந்து நீங்கள் சாமியை வந்து தரிசித்து கும்பிட்டுட்டு வரலாம். அதுதான் வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் இந்த கோயிலில். அதே மாதிரியே 24 மணி நேரமும் வருஷத்தில் 365 நாளும் இது வந்து க்ளோஸே பண்ண மாட்டாங்க. அந்த கோவிலை உங்களுக்கு ஓப்பன்லேயே தான் இருக்கும். நீங்கள் எப்போ வேணால் போகலாம், எப்போ வேணால் நீங்கள் அங்கே சாமி கும்பிடலாம், எந்த நேரத்தில் வேணால் நீங்கள் அந்த மலையை வந்து ஏறலாம். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா, இதில் வந்து இன்னொரு விஷயமும் முக்கியமாக சொல்கிறாங்க. ஒரு 48 பௌர்ணமியோ இல்லை 48 அமாவாசையோ இந்த மலையை வந்து நீங்கள் கண்டினியூஸாக ஏறி தரிசிச்சிட்டிங்க அப்படின்னா, அந்த மல்லிகார்ஜுனரை தரிசிச்சிட்டிங்க அப்படின்னா கைலாச மலை ஏறினதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குது.
இது வரைக்கும் எத்தனை பேர் அந்த பலன் அடைஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து 48 பௌர்ணமியோ இல்லை 48 அமாவாசையோ அந்த மலையை வந்து தொடர்ச்சியாக தடை இல்லாமல் ஏறிட்டாங்க அப்படின்னா கைலாச மலையை ஏறி சிவனை தரிசித்த பலன் வந்து இதில் இருக்குது. இந்த சாமி இங்கே வந்து ஒரு ஆசிரமமும் இருக்குது. அது ரீசெண்டாக கட்டினதாக வந்து சொல்கிறாங்க. பிரம்மாரம்பிகா அப்படின்னு சொல்லிட்டு சிவனுடைய பார்வதியும் அங்கே இருக்காங்க. இங்கே ரெண்டுமே வந்து சிவன் பார்வதியோடு தான் அங்கே இருக்கிறாரு. அதே மாதிரி நீங்கள் இந்த மலை வந்து ஸ்பிரிச்சுவலாக நிறையா விஷயம் வந்து உங்களுக்கு வந்து அமைதியாக வந்து கண்டிப்பாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் ஏறிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப்லேயும் சரி, உங்களுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்தும் வந்து கொஞ்சம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஐடியலாக ஒரே இடத்துல இருக்கிறத விட இல்லையா. அதே மாதிரி நீங்கள் போகும்போது நீங்கள் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற குறிப்பும் வந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் நிச்சயமாக வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா வந்து அவ்வளோ தூரம் நீங்கள் ஏறும்போது உங்களுக்கு அங்கே வேறு எங்கேயுமே வந்து கடைகள்லாம் இருக்காது. அதுமாதிரியே உங்களுக்கு எதாவது தேவை ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்குன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். பூஜா ஐட்டம்ஸும் அங்கெல்லாம் இருக்காது, நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகணும். முக்கியமாக நைட்டில் போகிறீங்க அப்படின்னா டார்ச் லைட்ஸ் எடுத்துகிட்டு போங்க. ஷால்ஸோ பிளாங்க்லெட்ஸோ ஏதாவது தேவைன்னா எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் நைட்டில் போகிறீங்க இல்லை பகலில் போகிறீங்கனாலும் உங்களுக்கு பூச்சிகளுக்கு ஏதாவது உங்களுக்கு அலர்ஜிஸ் இருக்குது அப்படின்னா இன்செக்ட் ரிப்பல்லண்ட் வந்து எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரெக்கிங் போகணும் அங்கே அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் உங்கள் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் இங்கே போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ஃபீல் வந்து பண்ணீங்க அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இனிமேல் போகணுன்னு நினச்சாலும் கண்டிப்பாக போயிட்டு வந்துட்டு நமக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பாய்.